காரைக்குடியில் சுங்கத்துறை அதிகாரி போல நடித்து மதுரை நகைக்கடை ஊழியரிடம் 1.5 கிலோ தங்கத்தை வழிப்பறி செய்த கும்பலில் முக்கிய குற்றவாளி போலீசாரிடம் சிக்கியுள்ளார். மகாராஷ்டிராவுக்கு தப்பிச் சென்ற கும்பலுக்கு போலீசார் வலை விரித்துள்ள நிலையில் முன்னாள் ஊழியரே கொள்ளைக்கு திட்டம் போட்டு செயல்படுத்தியது எப்படி? மதுரையில் அமைந்துள்ள நகைக்கடை ஒன்றில் 40 வயதான விஜயராஜா என்பவர் வேலை பார்த்து வந்தார். அவர் கடந்த ஆகஸ்ட் 4ஆம் தேதி இரவு மதுரை நகைக்கடை வியாபாரிகளிடம் வாங்கிய 1.5 கிலோ தங்கக்கட்டியின் தரத்தை கூட்டுவதற்காக காரைக்குடிக்கு தங்கத்துடன் தனியார் பேருந்தில் சென்றுள்ளார். பழைய பேருந்து நிலையத்தில் இறங்கிய அவர் சிவம் திரையரங்கு அருகே நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பின்தொடர்ந்து காரில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் அவரை வழிமறித்து நின்றுள்ளது. பார்ப்பதற்கு சுக்கா ரொட்டி விற்பவர் போல் காணப்பட்ட அவர்கள் தங்களை சுங்கத்துறை அதிகாரிகள் என அறிமுகப்படுத்திக் கொண்டனர். ஆதார் கார்டு போன்ற எதையோ எடுத்து காட்டி நாங்கள் அதிகாரிகள் என கூற அதை உற்று பார்ப்பதற்குள் உள்ளே எடுத்து வைத்துக் கொண்டனர். அதிர்ச்சியில் அதையும் நம்பிவிட்டார் விஜயராஜா. விசாரிக்க வேண்டும், காரில் ஏறுங்கள் என கூற தயங்கி காரில் ஏறியவரை அனைத்தமர்ந்தபடி அதிவேகமாக சென்றுள்ளனர். காரை கானாடு காத்தான் வரை விரட்டிய அந்த கும்பல் அங்கு வைத்து விஜயராஜாவுக்கு சரமாரி அடி உதைகளை மனம் போன போக்கில் கொடுத்துள்ளனர். பின்னர் அவரிடம் இருந்த 1.5 கிலோ தங்க கட்டிகளை பறித்து கொண்டு இனிமேல் இது எங்கள் சொத்து என்று கூறிவிட்டு காருடன் எஸ்கேப் ஆகிவிட்டனர். விஜயராஜா நிதானத்திற்கு வந்ததும் நேராக காரைக்குடி வடக்கு காவல் நிலையத்திற்கு நடையை கட்டினார். அங்கு அவர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிந்து குற்றவாளிகளை தேடி வந்தனர். கொள்ளையடிக்கப்பட்டது 1.5 கிலோ தங்கம் என்பதால் 3 தனிப்படைகள் அமைத்து தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்தினர். விசாரணையில் விஜயராஜா பணியாற்றி வந்த அதே மதுரை நகைக்கடையில் பணியாற்றிய அபிமன்யு என்கின்ற மனோஜ் இந்த திருட்டை திட்டம் போட்டு அரங்கேற்றியது தெரிய வந்தது. மதுரையில் குடும்பத்துடன் தங்கி பணிபுரிந்து வந்த அபிமன்யு விஜயராஜாவுக்கு முன் அதே வேலையை செய்து வந்துள்ளார். அவர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்கள் எழுந்த நிலையில் அந்த வேலைக்கு விஜயராஜாவை தேர்ந்தெடுத்துள்ளனர் நகைக்கடை உரிமையாளர்கள். இதனால் ஆத்திரமடைந்த அபிமன்யு மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து நண்பர்கள் 4 பேரை வரவழைத்து சுங்கத்துறை அதிகாரிகள் போல் நடிக்க வைத்து தங்க கொள்ளையை அரங்கேற்றியிருப்பது விசாரணையில் அம்பலமானது. இதையடுத்து அபிமன்யுவை போலீசார் கைது செய்தனர். சினிமா பட பாணியில் கொள்ளையடித்து காரில் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு தப்பிச் சென்ற கும்பலை பிடிக்க தனிப்படை போலீசார் அங்கு விரைந்துள்ளனர். கடந்த 50 ஆண்டுகளாக தமிழ் சினிமாவில் போட்டு அடித்து துவைத்து தேய்ந்து போன இன்கம் டாக்ஸ் புருடா காட்சியை கொண்டு கொள்ளையடித்து சென்ற மகாராஷ்டிரா கொள்ளை கும்பல் சிக்குமா?